இந்த வீடியோல +2 புக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மாடல் ஆக்சசரிஸ் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே போல வந்து நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், ஸ்டாஃப் செலக்ஷன், டெட் எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ்னா என்னென்ன? ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ். கேன், ஃபர்ஸ்ட் கேன்னா எபிலிட்டி என்ன தெரியுமா? எனக்கு டான்ஸ் ஆட தெரியும், என்னால டான்ஸ் ஆட முடியும், அப்பெல்லாம் பாட்டு பாட முடியும், இல்லை இங்கிலீஷ் பேச தெரியும். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், ஐ கேன் டாக், ஐ கேன் வாக். அந்த மாதிரி என்னால முடியும், நடக்க முடியும் அப்படின்ற அந்த முடியும் எபிலிட்டி. சரிங்களா? அப்புறம் பெர்மிஷன் கேட்கும் போதும் கேன் யூஸ் பண்ணலாம். அப்ப ரெக்வஸ்ட் பண்ணும்போது நம்ம கேன் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஆஃபர், ஐ கேன் லெண்ட் யூ மை பென். அந்த மாதிரி கேன் யூ லெண்ட் யூ பென் அப்படி கேட்போம்ல, அதுக்கும் நம்ம வந்து ஆஃபருக்கும் நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்ப குட், கேன் உடைய பாஸ்டன்ஸ் வந்து குட். அதே தான் எபிலிட்டி. ஆனா பொலைட் ரெக்வஸ்ட், இது எபிலிட்டியும் பொலைட் ரெக்வஸ்ட்க்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா பாஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம், அதுதான் முக்கியம். பாஸ்டன்ஸ் இது. இப்போ மே வந்து பாசிபிலிட்டி, பெர்மிஷன் யூஸ் பண்ணுவோம். அதே போல வந்து உங்களுக்கு இப்போ இந்த மே உடைய ஆப்போசிட் வந்து மைட் இருக்கு. மேக்கு ஆப்போசிட் மைட். பாசிபிலிட்டி என்னன்னா, இப்போ வந்து மழை வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு, இட் மே ரெயின். இவங்க வந்தா வரலாம் சொல்லுவோம், அப்ப கூட மே நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அந்த மாதிரி டைம்ல மே. பெர்மிஷன் வந்து பெர்மிஷன் கேட்கும்போது மே கோ டு மூவி ஆர் மே கோ டு ஏதாவது இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த ஸ்டார்டிங்ல மே வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் மைட், இதனுடைய பாஸ்ட் டென்ஸ் மைட். இதுவும் பாசிபிலிட்டி. எப்பயா ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து என்னன்னா லெஸ் பாசிபிள் தேன் மே. இட்ஸ் மைட் ரெயின் டுடே, மழை வந்தா வரும். அதுக்கு பாஸ்ட் டென்ஸ்ல அது மைட் வரும். மஸ்டும் ஷுட்டும் கம்பல்சரி தான். ஷுட் வந்து என்னன்னா நம்மளுக்கு அட்வைஸ்க்கு. இப்ப மஸ்ட் வந்து கம்பல்சரி, கட்டாயம் செஞ்சு ஆகணும், நெசசிட்டி, தேவை இருந்த கட்டாயம் இது வேணும் அப்படின்னும் போது நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவோம், மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ரெக்கமெண்டேஷன் இதுக்கெல்லாம் மஸ்ட். ஷால் வந்து சஜஷன், அவ்வளவுதான். ஷால் ஐ கேரி யுவர் பேக், சஜஷன் தான் அது. ஷுட் வந்து அட்வைஸ் பண்றது, ரொம்ப ரொம்ப முக்கியம் அட்வைஸ் பண்றது. அப்புறம் ஆப்ளிகேஷன், தேவை நம்ம செய்யறது வேலை இருக்குல்ல, அதை செய்ய வேண்டிய வேலையை வந்து ஆப்ளிகேஷன், அது மீனிங். ஷுட் வந்து நம்ம வந்து இப்போ நீ இதுவா பண்ணணும், யூ ஷுட் டூ திஸ், யூ ஷுட் டிரைவ் கேர்ஃபுல்லி. பாருங்க அட்வைஸ், இதுல சென்டென்ஸ் பாருங்க, யூ ஷுட் டிரைவ் கேர்ஃபுல்லி ஆன் த ஹைவே, அதாவது அட்வைஸ் பண்றாங்க, கேர்ஃபுல்லா போகணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் வில் வந்து ரெக்வஸ்ட், அப்புறம் வந்து ப்ரிடிக்ஷனுக்கு. அதே போல வந்து இந்த வில் வந்து நம்ம இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். யூஸ் டு எக்ஸ்பிரஸ் ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன், அதுக்கு நம்ம வில்ல யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதே போல வந்து ஃபிக்ஸ்ட் இன்டென்ட் ஆர் ஃபர்ம் ப்ராமிஸ் டு டூ சம்திங், அதாவது ஒரு உறுதியான வாக்குறுதி கொடுக்கும் பொழுது அது கூட நம்ம வில்ல யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஷேலை விட வில்லு தான் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு. இதோடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து வுட் வந்து பாஸ்ட் ஹேபிட்ஸ்க்கும் எப்படி குட் சொன்னோமோ அதே போல ரெக்வஸ்டுக்கும் பாஸ்ட் ஹேபிட்டுக்கும் வுட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஆர்டுனாவே மாரல் டியூட்டி. இது மாரல் டியூட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். மாரல் டியூட்டி, மாரல் ஆப்ளிகேஷன் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணோம், அதாவது நம்மளுடைய மனசாட்சிப்படி செய்ய வேண்டிய ஏதாவது செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு அர்த்தம். அது இப்ப பாருங்க, டியூட்டினா என்ன? யூ ஆர் டு சப்மிட் யுவர் அசைன்மெண்ட் ஆன் டைம். மாரல் ஆப்ளிகேஷன், யூ ஆர் டு ஹெல்ப் த நீடி, அதாவது நான் ஏழைக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இல்ல வந்து எல்டர்ஸ்க்கு, பெரியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னும் போது இந்த ஆர் டூ தான் அந்த இடத்துக்கு வரும். சரிங்களா? ஹெல்ப் பண்றது. நெசசிட்டிக்கும் நம்ம ஆர் டூ யூஸ் பண்ணலாம். யூஸ்ட் டு, இது பாஸ்ட் டென்ஸ் தான். பாஸ்ட் ஹேபிட், அதாவது நம்ம சின்னப்போ செஞ்சது இப்ப சொல்லும் பொழுது நம்ம யூஸ் டு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஐ யூஸ் டு கிளைம்ப் a tree while I was young. நான் மரம் ஏறுவேன், நான் சின்னப்போ ஏறுது. அது வந்து அப்போ பாஸ்ட் ஹேபிட் சொல்லும் போது நம்ம யூஸ் டு யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நான் கொடுத்துருக்காங்க, மை ஃபாதர் யூஸ் டு வாக் ஃபார் a long hours when he was young. பாத்தீங்களா? அதுதான். நெக்ஸ்ட் நீட் டு வந்து நெசசிட்டி. ஐ நீட் டு பை a packet of milk. மாரல் ஆப்ளிகேஷன், இதுக்கு வரும் மாரல் ஆப்ளிகேஷன். இந்த ஆர் டு, இதுக்கு நீட் டுக்குலாம் வந்து கட்டாயம் வரும் மாரல் ஆப்ளிகேஷன். மாரல் ஆப்ளிகேஷன் அப்படின்னா மனசாட்சிப்படி செய்ய வேண்டிய ஒரு நல்ல கடமை, அவ்வளவுதான் மீனிங் அது. அப்ப we need to keep our environment clean.
டேர்னாவே போல்ட்னஸ்க்கும் சேலஞ்ச், நம்ம சேலஞ்ச் பண்றோம் அப்படின்னாவே அந்த இடத்துல நம்ம டேர் யூஸ் பண்ணுவோம். ஐ டேர் நாட் கோ அவுட் இன் த டார்க். நெக்ஸ்ட் சேலஞ்ச் வந்து ஹவு டேர் யூ என்டர் மை ரூம். இதுதான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது. சேலஞ்ச் பண்ணும்போது நம்ம டேரை யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸசைஸ் பார்க்கலாம். டாஸ்க் 2ல யூ டேஷ் ஹெல்ப் த நீடி. நான் என்ன சொன்ன, நீடி ரொம்ப ரொம்ப முக்கியம். புவருக்கு, நீடிக்கு, இல்லை எல்டர்ஸ்க்கு. எல்டர்ஸ் வந்தா கூட நீ வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? புவர், நீடி, எல்டர்ஸ் எல்லாம் வரும்போது ஆட் டு தான் வரும். இது வந்து மாரல் ஆப்ளிகேஷன். மாரல் ஆப்ளிகேஷன் என்ன சொன்ன, மனசாட்சிப்படி செய்ய வேண்டிய ஒரு நல்ல கடமை. அதுதான் வந்து மாரல் ஆப்ளிகேஷன். நான் எழுதுறேன். மனசாட்சி அப்படி செய்ய வேண்டிய, இங்கிலீஷ் புரியல அப்படியே தமிழ்ல பார்த்துக்கலாம்ல. செய்ய வேண்டிய ஒரு நல்ல கடமை. ஓகேவா? நெக்ஸ்ட் இஃப் ஐ வேர். இது இஃப் கிளாஸ், கண்டிஷன் கிளாஸ். இது வந்து பாஸ்ட் டென்ஸ். வேர் வந்தாவே பாஸ்ட் டென்ஸ். பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடணும். இஃப் கிளாஸ் இது வேர் வந்துருச்சு. நான் என்ன சொன்னேன், செகண்ட் டைப்ல இப்படி பார்த்துக்கோ. கண்டிஷன் கிளாஸ்ல செகண்ட் டைப்ல பாஸ்ட் டென்ஸ் வந்தா என்ன வரும், நமக்கு வுட், குட், ஷுட் இதுதான் வரும். அப்போ இந்த இடத்துல கண்டிஷன் கிளாஸ் தெரிஞ்சிச்சு, செகண்ட் டைப் தெரிஞ்சிடுச்சு. இஃப், அப்போ இது வந்து வுட் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஐ டேஷ் நெவர் டெல் எ லை. இந்த இடத்துல டிட்டர்மினேஷன் வர்றதால வில்லு தான் வரும். ஐ வில் நெவர் டெல் எ லை. வில்லு நிறைய இடத்துக்கு வில்லு யூஸ் ஆகும். ஃபியூச்சர் டென்ஸ்ல வில்லு கட்டாயம் யூஸ் ஆகும். மை அங்கிள் டேஷ் have reached by now. இப்போ பாசிபிலிட்டி, ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னும் போது மே தான் வரும். மை அங்கிள் மே ஹாவ் ரீச்டு பை நவ். சென்டென்ஸ் மீனிங் புரிஞ்சாதான் நம்மளால கரெக்டா எழுத முடியும். இந்த இடத்துல மை அங்கிள் டேஷ் ஹாவ் ரீச்டு பை நவ், நேரத்துக்கு அவரு ரீச் ஆயிடுவாரு. அது பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னும் போது அது மே வருது. த பேஷண்ட் இஸ் கிரிட்டிக்கல். ஹி டேஷ் பி taken to the hospital. compulsion. அவங்க கிரிட்டிக்கலா இருக்காங்க, அதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் எடுத்துமா வைப்போமா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். அப்போ மஸ்ட். கம்பல்ஷன் வந்தாவே மஸ்ட். ஐ டேஷ் டு பிளே ஹாக்கி வென் ஐ வாஸ் ஸ்டூடெண்ட். நல்லா பார்த்துக்கோங்க, மறந்துடக்கூடாது. வென் ஐ வாஸ் ஸ்டூடெண்ட் வரும்போதே பாஸ்ட் டென்ஸ். அப்போ பாஸ்ட் ஹேபிட் தான் வரும். வாஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ். அப்போ யூஸ்டு டு கரெக்ட் ஆன்சர். யூஸ்டு டு பிளே ஹாக்கி. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சென்டென்ஸ் பார்த்துட்டாவே நீ யூஸ் டு போட்டுருங்க. யூ டேஷ் நாட் அட்டெண்ட் மை கிளாஸ். இது வந்து ஆர்டர். யூ ஷல் நாட். ஆர்டர் பண்றாங்க, நீ வரக்கூடாதுன்றது. சரிங்களா? யூ ஷல் நாட் அட்டெண்ட் மை கிளாஸ். ஹி டேஷ் கம் டுடே. இது வந்து பாசிபிலிட்டி, வந்தா வரலாம். ஹி மைட். சரிங்களா? வந்தா வரலாம் அப்படின்றதுக்கு மைட் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் யூ டேஷ் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ். கட்டாயம், கட்டாயம், கம்பல்சரி. ரெகுலேஷன் கம்பல்சரி பண்ணும். இதுக்கு வந்து மஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். ஹி டேஷ் பிளே த மேட்ச். இது வில்லிங்னஸ். வில்லிங்னஸ்க்கு நம்ம வில்லு போடலாம். சரிங்களா? ஹி வில் பிளே த மேட்ச். யூ டேஷ் நாட் வேஸ்ட் டைம் ஆன் இட். நெசசிட்டி. தேவையில்லாம அதுல நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த சென்டென்ஸை புரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க நீட் எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு போட்டுடலாம். இந்த இடத்துல பார்க்கும்போது நம்மளுக்கு இதெல்லாம் பாருங்க, பிளே த மேட்ச், ஹி டேஷ் பிளே த, ஹி கேன் பிளே த மேட்ச் கூட வரும். ஆனா இந்த இடத்துல ஹி வில் மேட்ச் போட்டுக்கோம் நம்ம. இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல யூ கேன் நாட் வேஸ்ட் டைம் ஆன் இட் வருமா? வராது. ஏன்னா இது வந்து இந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இது நெசசிட்டி, தேவை இல்லை இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி மீனிங். அப்போ நீடு. had the doctor come in time, he dash have saved the patient. Had the doctor come in time, he dash have saved the. இப்போ எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் பார்த்துவாங்க. அப்ப அந்த இடத்துல இப்போ இதே பிரசன்ட் டென்ஸ் he may have say அப்படி வரும். he may save the patient அப்படி வரும். இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறதால might. probability. சரிங்களா? might have saved the patient. Thank you.